வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 34வது பகுதியாக 1/3/1987 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் பகுதியை பார்ப்போம். முதற் கேள்வி, ரயில் மறியல் பஸ் மறியல் என்றுதான் இதுவரை நடந்து வந்துள்ளது. இவற்றை முறியடிக்கும் வகையில் கப்பல் மறியல் செய்வதாக நெடுமாறன் விடுத்துள்ள அறிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? காகித கப்பல் ஒன்று செய்து அந்த காகித கப்பல் முன்னின்று மறியல் செய்துவிட்டு கப்பல் மறியல் செய்து விட்டோம் என்று அறிவித்தால் அதையும் கேட்டுக்கொள்ள தமிழகம் தயார். திமுக அந்த அளவிற்கு தமிழகத்திற்கு பயிற்சி அளித்திருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்போதைய ஆட்சிக்கும் அதற்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? சோவின் பதில், ஊழல் இருக்காது அது இது என்றெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டீசன்சி இருக்கும். தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அவருடைய அவாவையும் அப்போதைய காங்கிரஸ் நிலைமையும் படம் பிடித்து காட்டுகிறது. கள்ளச்சாராயம் காட்சியதாக பெண்கள் கூட கைது செய்யப்பட்டுள்ளது எதனை உணர்த்துகிறது? அஇஅதிமுக ஆட்சியில் குடிசை தொழில் வளர்கிறது. வீட்டுக்கு ஒருவர் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்பட ஆரம்பித்துள்ளது. அடுத்த கேள்வி, அறிஞர் பென்னாஷாவோடு அறிஞர் அண்ணாவை ஒப்பிடவும் மாட்டேன். எனக்கு பென்னாஷா மீது எந்த கோபமும் கிடையாது. கலைஞரிடம் மிளரும் சிறப்பு இயல்புகள் யாவை? பேச்சுத்திறன், அயராத உழைப்பு. சோவிற்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் பாராட்ட வேண்டியதை பாராட்டாமல் இருக்க மாட்டார். சிவாஜி டாக்டர் பட்டம் பெற்றதற்கும் கே பாலச்சந்தர் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றதற்கும் நீங்கள் ஏன் பாராட்டி எழுதவில்லை? இந்த பட்டங்களினால் இவர்களுக்கு புதிய பெருமை வந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை. சிவாஜி நடிப்பு துறையில் புரிந்துள்ள சாதனைகள் சாதாரணமானவை அல்ல. கே பாலச்சந்தர் தமிழ் திரையுலகில் ஒரு திருப்பு முனைக்கே காரணமாக இருந்தவர். முன்பு திரையுலகை திரும்பி பார்க்கிறேன் பகுதியில் விவரமாக எழுதியிருக்கிறேன். இவர்களை போன்றவர்களுக்கு செய்யப்படும் கௌரவம் ரொம்பவும் விசேஷமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு செய்யப்படும் ஹானர் ரொம்பவும் ரேர் ஹானராக இருக்க வேண்டும். இவர்களுக்கு இப்போது அளிக்கப்பட்டுள்ள பட்டங்கள் ஏற்கனவே தகுதியில்லாத பலருக்கு கொடுக்கப்பட்டதால் மலிவாகிவிட்டன. இவர்களை போன்றவர்களுக்கு உரிய கௌரவம் அளிக்கப்படும் போது அளிப்பவர்கள் அளிக்கப்பட்டவர்கள் இருவருமே பாராட்டுக்குரியவர்கள் ஆவார்கள். நான் இதுவரை பத்திரிகைகளில் 2 துணுக்கு செய்திகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு கலைமாமணி விருது கிடைக்குமா? சோவின் பதில், இன்னும் கிடைக்கவில்லையா? ஆச்சரியமாக இருக்கிறதே. அடுத்த வருடமாவது கிடைத்துவிடும். தமிழக கலைமாமணி ஃபேக்டரியில் நல்ல உற்பத்தி. அடுத்த கேள்வி, திடீர் இட்லியும் சாப்பிடுவோம், சாதாரண இட்லியும் சாப்பிடுவோம் என்கிறாரே கலைஞர். ஆக மொத்தம் சாப்பிடுவோம். எங்கே யார் தவறு செய்தாலும் அவற்றை கண்டிப்பாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டிருப்பதை பற்றி, அப்போதுதானே அவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகளை கொடுக்க முடியும் என்று சோவின் பதில் முடிகிறது. ஆக சோ அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆர்வமுள்ள பிறருக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.